ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செல்வத்தின் கடவுளாக போற்றப்படும் மகாலட்சுமி எப்படி தோன்றினார், அவரை மகாவிஷ்ணு எப்படி மணந்தார் என்பது பற்றிய அதிசயமான புராண கதையை பார்க்கலாம். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் தெய்வீக துணைவிதான் மகாலட்சுமி. செல்வம், வளம், ஐஸ்வர்யம் அனைத்தையும் அருளும் தெய்வமாக அவர் போற்றப்படுகிறார். புராணங்களில் சொல்லப்படும் ஒரு பெரிய நிகழ்வு மகிஷாசுரன் வதம். அசுரர்களின் கொடுமையை முடிவுக்கு கொண்டுவர மகிஷாசுரன் என்ற அசுரனை அழிக்க 3 சக்திகள் ஒன்றாக இணைந்த காலம்தான் நவராத்திரி. அந்த 3 சக்திகள் யாருன்னு பார்த்தா, மலைமகள் பார்வதி தேவி, அலைமகள் மகாலட்சுமி, கலைமகள் சரஸ்வதி தேவி. இந்த மூவரும் ஒன்றாக இணைந்த சக்தியே துர்க்கையம்மன். அவர்கள் 9 நாட்கள் கடும் தவம் செய்து மகிஷாசுரனை அழித்தனர். அந்த காலமே இன்று நாம் கொண்டாடும் நவராத்திரி. இந்த நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்க்கையம்மனாகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், அதற்கடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் வழிபடப்படுகிறது. இப்போது அன்னை மகாலட்சுமி தோன்றிய புராண கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தேவர்கள் கூட மனிதர்களைப் போல நரை, துரை, மூப்பு, மரணம், முதுமை, நோய் போன்ற துன்பங்களை அனுபவித்தனர். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று தேவர்கள் விரும்பினர். தேவர்களின் தலைவரான இந்திரன் இதற்கான தீர்வை அறிய பிரம்மனிடம் சென்றார். அப்போது பிரம்மா கூறினார், நானும் வயதின் 2ஆம் கட்டத்திற்கு வந்துவிட்டேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் மகாவிஷ்ணுவிடம் கேட்பதே சிறந்தது என்று பிரம்மா சொன்னார். அதன்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். அப்போது விஷ்ணு கூறினார், பார்க்கடலின் ஆழத்தில் அமிர்தம் உள்ளது. அதை பெற்றால் மரணம், முதுமை, நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பெரிய பார்க்கடலை தேவர்கள் மட்டும் கடைய முடியாது. அதனால் அசுரர்களையும் சேர்த்து பார்க்கடலை கடையுங்கள் என்று சொன்னார். பிறகு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய தொடங்கினர். மேருமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தினர். இவ்வாறு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். கடையும் போது வாசுகி நாகம் வலிதாங்க முடியாமல் பயங்கரமான விஷத்தை வெளியிட்டது. அந்த விஷமே ஆழகால விஷம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விஷம் உலகையே அழிக்கப் போகும்போது சிவபெருமான் அதை அருந்தி உலகத்தை காப்பாற்றினார். அப்போது சிவபெருமான் அதை அருந்தி தன் கழுத்தில் தடுத்தார். அதனால் அவர் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார். பார்க்கடலை கடைந்த போது பல அதிசய பொருட்களும் அதிசய சக்தியும் வெளிவந்தன. அவற்றில் முக்கியமானவை சிந்தாமணி, சூடாமணி, கௌதமணி, ஸ்ரீதேவி, மூதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம், துளசி. இவ்வளவு அரிய பொருட்கள் வெளிவந்தன. ஒவ்வொருவரும் அதிலிருந்து வந்த பொருட்களை தங்களுக்கு எடுத்துக்கொண்டனர். அந்த நேரத்தில் அலைகள் பொங்கி எழுந்த கடலில் இருந்து ஒளிவீசும் அழகுடன் ஸ்ரீதேவி, அதாவது மகாலட்சுமி தோன்றினார். அவரின் அழகு, கருணை, தெய்வீக சக்தி அனைத்தையும் பார்த்து தேவர்களும் அசுரர்களும் வியந்தனர். அப்போது மகாவிஷ்ணு அவரை தன் துணைவியாக ஏற்றுக்கொண்டு மணந்தார். அதன் பிறகு அவர் மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு என உலகத்திற்கு அருள் புரிந்தார். இன்றும் விஷ்ணு பகவான் தனது மார்பில் அணிந்திருக்கும் கௌதமணியே அந்த பார்க்கடல் கடைதலில் கிடைத்தது என்று கூறப்படுகிறது. இதுதான் இன்று விஷ்ணுவின் மார்பில் இருக்கும் புனித மணியாக கருதப்படுகிறது. மகாலட்சுமி அலைகள் பொங்கி எழுந்த கடலில் இருந்து தோன்றினார். அதனால்தான் அவருக்கு அலைமகள் என்ற அழகான பெயர் வந்தது. மகாலட்சுமி என்பது செல்வம், வளம், அதிர்ஷ்டம், அமைதி, குடும்ப சந்தோஷம், இதுபோல எல்லாவற்றையும் தரும் தெய்வமாக கருதப்படுகிறார். அதனால்தான் வெள்ளிக்கிழமை, நவராத்திரி, தீபாவளி போன்ற நாட்களில் லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. லக்ஷ்மி தேவி எப்போதும் அழகு, தூய்மை, ஒழுக்கம், பக்தி இருக்கும் இடத்தில்தான் தங்கியிருப்பார் என்று புராணங்கள் கூறுகின்றன. பார்க்கடலில் இருந்து தோன்றிய அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைத்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையே வளமாக மாறும் என்று புராணங்கள் சொல்கின்றன. மகாலட்சுமியை வழிபடும் சிறப்பு தலங்களில் சிலவற்றை பார்க்கலாம். இந்தியாவில் மகாலட்சுமியை வழிபடும் சில முக்கிய தலங்கள் இருக்கின்றன. அதுல ஃபர்ஸ்ட் திருச்சானூர் பத்மாவதி அம்மன். திருப்பதியில் உள்ள பத்மாவதி அம்மன் மகாலட்சுமியின் அவதாரம் என நம்பப்படுகிறது. இங்கு வழிபட்டால் திருமண தடை நீங்கும், செல்வ வளம் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது. 2வது பார்க்க போற கோவில் கோலாப்பூர் மகாலட்சுமி கோவில். மகாராஷ்டிராவில் உள்ள இந்த கோவில் அஷ்டலட்சுமியின் சக்தி மிகுந்த தலம் என்று கருதப்படுகிறது. 3வதா சென்னை அஷ்டலட்சுமி கோவில். சென்னை பெசன்ட் நகர் அருகே உள்ள அஷ்டலட்சுமி கோவில் லக்ஷ்மியின் 8 வடிவங்களையும் வழிபடும் அரிய தலம்.
பார்க்கடலின் அலைகளிலிருந்து தோன்றிய லக்ஷ்மி தேவி உங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் செல்வ வளத்தின் அலைகளை எழுப்பட்டும். அனைவரும் மகாலட்சுமியை தினமும் வழிபடுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் என்றால் மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு என்று கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.